கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்று நாளிலே வத்தலக்குண்டு கிறிஸ்டின் சபை அர்ஜுன் ஐயா அவர்கள் செய்தி கொடுக்கிறார். அதை பார்த்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் அனுதினம் மன்னா, டெய்லி பிரெட், அனுதினம் மன்னா இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் நமக்கு அனுதின மன்னா வசனமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் உட்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட மன்னா யாத்திராகமம் 16வது அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதனுடைய அளவு, அதனுடைய நிறம், அதனுடைய ருசி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இந்த மன்னாவை இஸ்ரவேலருக்கு பிதாவாகிய தேவன் வர்ஷிக்க பண்ணினார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்களாக இந்த மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். அற்புதமான மன்னா. இஸ்ரவேலர்கள் அதை உண்டு தேவனை துதித்தார்கள். அதனுடைய அளவு கொத்தமல்லி அளவாக இருந்தது. அதை அவர்கள் அரைத்து இடித்து சமைத்து அப்பங்களாக சுடுவார்களாம். இப்படியெல்லாம் சாப்பிட்டு கொண்டு 40 ஆண்டுகளாக கடந்து வந்தார்கள் என்று என்னாகமும் 11வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த மன்னா கொத்துமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் உத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாகவும் சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். எத்தனை அற்புதமான காரியம் என்று பாருங்கள். அவர்களுக்கு அற்புத விதமாக இந்த மன்னாவை கொடுத்தார். இரவிலே பாளையத்தின் மேலாக பனி பெய்யும் போது மன்னாவும் பெய்தது. அதிகாலையிலே அவர்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வருவார்கள். நேரம் ஆக ஆக வெயில் ஏற ஏற அது அப்படியே உருகி போய்விடும். அந்த மன்னாவை பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, உரல்கள் போட்டு இடிக்கக்கூடிய பழக்கம் எங்கள் காலங்களிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை பார்ப்பார்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே இயந்திர வாழ்க்கையாக போய்விட்டது. மனிதர்கள் உலக்கையினாலே குத்தி அந்த நெல்லை பிரித்து எடுப்பார்கள் அரிசியாக. அந்த காலமெல்லாம் மாறிவிட்டது. அந்த விதமாக இஸ்ரவேலர்கள் உரல்களில் இடித்தாவது, எந்திரங்களில் அரைத்தாவது, பானைகளில் சமைப்பார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார் என்று சங்கீதம் 78வது சங்கீதம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்.
God rained down manna upon them to eat and gave them food from heaven. பரத்திலிருந்து வரக்கூடியதாக அந்த மன்னாவானது இருந்தது. அது பூமியிலே விளையக்கூடிய ஒரு பொருளே அல்ல. ஏனென்றால் வனாந்தர பயணம் 40 வருடங்கள் எகிப்தை விட்டு அணியணியாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி 6 லட்சத்திற்கும் மேலானவர்கள் அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை போஷிக்க வேண்டும் அல்லவா? அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் போஷிக்கவும் செய்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல அன்றைக்கு இஸ்ரவேல் சபையை கர்த்தர் போஷித்தார் என்று அறிந்து கொள்கிறோம். அந்த அப்பம் தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம். சங்கீதம் 78:25 வாசிக்கிறோம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். Man did eat angels' food. He sent the meat to the full. பூரணமாக அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை வரிசிக்க பண்ணினார். அது தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். வானத்தின் தானியத்தினாலே அவர்கள் பூசிக்கப்பட்டார்கள். எத்தனை அற்புதமான காரியம்! இன்றைக்கு நாம் எதிர்பார்த்தால் கூட அது கிடைக்காது. ஆனால் ஜீவ அப்பமாகி இயேசு நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 35வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். வாக்குத்தத்த பூமி கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிறார். அந்த தேசத்தினுடைய எல்லையில வரும் வரைக்குமாக மன்னா பெய்தது. தேசத்தின் எல்லையில கால் வைத்த உடனே மன்னா நின்று போனது. ஏன்? தேசத்தின் தானியம் கிடைச்சிச்சே. இனி அவர்கள் வழக்கமாக ஆதாமுக்கு இட்ட கட்டளை என்ன? நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த அவன் பாடுபட்டு உழைக்க வேண்டும், அதனுடைய தானியத்தை அவன் உட்கொள்ள வேண்டும். அந்த நியதிக்கு இப்பொழுது இவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்தார்கள். மன்னா நின்று போனது. மேலே நாம் வாசிக்கும் போது ஒரு ஓமர் அதை காப்பதற்காக எடுத்து வைக்க சொன்னார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 33வது வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். இதை எபிரேயர் 9வது அதிகாரம் 4 கூட நம்ம பார்க்கிறோம். அந்த மன்னாவை எடுத்து வைத்தார்கள். அது கெட்டு போகவில்லை. ஆனால் பொதுவாக ஒருவன் அதிகமான மன்னாவை சேர்த்து வைத்திருப்பான் என்றால் அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும். அளவுக்கு மிஞ்சி அவர்கள் எடுக்கக்கூடாது. ஒரு ஓமர் என்று சொன்னால் ஒரு ஓமர் தான் எடுக்க வேண்டும். அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. சரியாக கிடைத்தது. தேவன் அற்புத விதமாக அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னாகமம் 11வது அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். இந்த மன்னாவை தவிர ஒன்றுமே இல்லை. 40 வருஷமாக மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து போய் இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, அற்புதமாக கிடைத்த மன்னா, தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா, அதை சாப்பிட்டு அவர்களே சலித்து போய் விதமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? என்னாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க என்று பாருங்க. கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்களாம் எகிப்தில். வெள்ளரிக்காயில நினைக்கிறாங்க, கொம்மட்டிக்காயில நினைக்கிறாங்க,
கீரை வகைகளை நினைக்கிறாங்க, வெங்காயங்களை நினைக்கிறார்கள், வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறார்கள். நாம் கூட உணவில் இந்த பொருட்கள் எல்லாமே நாம் பயன்படுத்துகிறோம். இதை அவர்களும் நினைக்க ஆரம்பித்தார்கள். வெறும் மன்னா காடை இதுதான் கிடைக்கிறது, விசேஷமான இந்த உணவுகள் எல்லாம் இல்லையே என்று ஏங்க ஆரம்பித்தார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆகாரம் நித்திய ஆகாரமாக இருக்கிறது. அது அனுதின மன்னாவாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆகாரமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரமாக இருக்கிறது. அதை நாம் உட்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்களைப் போல நாம் ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. உபாகமம் 8வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அன்பானவர்களை யோசித்து பாருங்க. அங்க கால் வீங்கல, வஸ்திரம் பழசாய் போகல. 40 வருஷமாக நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் அவர்கள் புறம்பே தள்ளி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். பிசாசு இயேசுவை சோதித்தான். 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவரை சோதித்தான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தர் அவர்களை பூஷித்தார். வார்த்தை வல்லமை நிறைந்தது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும் பூஷிக்கப்பட வேண்டும். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வாயின் வார்த்தையினாலே நாம் பூஷிக்கப்பட முடியும். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்த அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் நடந்து போயிருக்கிறான். ஒரு நாள் சாப்பிட்ட அந்த போஜனத்தில் 40 நாள் இரவு பகல் நடந்து போனான். அவனுக்கு எப்படி அந்த பலன் கிடைத்தது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த மன்னாவினாலே நீங்கள் பூஷிக்கப்பட வேண்டும். அதைத்தான் வேதாகமம் எதிர்பார்க்கிறது. அவர்களுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம். இந்த 16 நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். ரோமர் 16 என்னவென்று தெரியுங்களா? கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அதே 16 யாத்திராகமம் 16 கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களின் ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார். தலைக்கு ஒரு ஓமர் தான். உங்க கூடாரத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, 10 பேர் இருந்தீங்கன்னா 10 ஓமர், 5 பேர் இருந்தால் 5 ஓமர், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இன்றைய சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டுமா? இதிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு எல்லை, எனக்கு சொந்தமானது என்று எல்லை குறி போட்டுக் கொள்வார்கள். அப்படிதான் இஸ்ரவேலர்களும் செய்தார்கள். ஆனால் எல்லாமே கரைந்து போனது, பூச்சி பிடித்தது, கெட்டு போனது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, சரியாக கிடைத்தது. ஆனால் கட்டளை சொல்லியிருந்தார், சேர்க்கக்கூடாது. சிலர் மிகுதியும் சிலர் கொஞ்சமாயும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே யாத்திராகமம் 16வது அதிகாரம் 17-18 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை.
அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். தேவன் நியாயாதிபதியாக இருக்கின்றார். அவர் கொடுத்த ஆகாரம் சரியாக அவர்களுக்கு போய் கிடைத்தது. ஒரு ஓமர் என்றால் ஒரு ஓமர் கிடைத்தது. இப்படியாக 40 வருஷம் அவர்களை கர்த்தர் போஷித்தார். சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, இன்றைக்கு இருக்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் மீறி செய்யக்கூடியவர்கள். அந்த லைன்லேயே தான் அவங்க இருப்பாங்க. எப்பயுமே என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள். மிகுதியாய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் உடையவர்களாகவே இருப்பார்கள். அந்த விதமாக மோசேயின் காலத்திலும் இருந்தார்கள். மோசேயினுடைய சொல்லு கேளாமல் அவங்க என்ன செய்தாங்களா? யாத்திராகமம் 16வது அதிகாரம் 19 21 வசனங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மற்றும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். உருகி போனது, அப்படியே ஐஸ் போல கரைந்து போனது, தண்ணியாய் போனது. இங்கே அவர்கள் பாளையத்தில் ஒருவேளை வந்து வைப்பார்கள் என்றால் அது பூச்சி பிடிக்க ஆரம்பித்தது, நாற்றம் எடுத்தது. பாருங்க, பரத்திலிருந்து வரக்கூடியது, தேவதூதர்கள் சாப்பிடக்கூடியது. ஆனால் அவர்கள் அதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதான் கட்டளை. அதாவது அனுதினமும் அவர்கள் போய் சேகரிக்க வேண்டும். ஏன் ஒரு மாசத்துக்கு வேண்டியதை மொத்தமாக அவர் கொடுத்துடலாமே? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான். ஏன் ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்பட வேண்டும்? இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீர். 6 நாளையிலே இந்த வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறீர். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்திருக்கிறீர். எங்களுக்கும் வேலைக்கே போகாமல் நாங்கள் வீட்டிலே உட்கார்ந்துட்டு எல்லாமே வந்துட்டா நல்லா இருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. அவன் இந்த பூமியிலே வேலை பார்க்க வேண்டும், அனுதினமும் வேலை பார்க்க வேண்டும், அனுதினமும் அவன் ஆகாரத்தை செய்ய வேண்டும். நான் மொத்தமாக சேர்த்து வைப்பதே இல்லை. இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஆகாரங்கள் எல்லாமே மனிதனுக்கு நோய் கொடுக்கக்கூடிய ஆகாரமாக மாறிக்கொண்டு வருகிறது. அனுதினமும் சாப்பாடு செய்து அந்த சாப்பிட்ட தட்டுகளெல்லாம் கழுவி கவுத்து வைத்துடுவாங்க ஏழைகள். மறுநாள் உணவு தயார் பண்ணுவார்கள். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. அவங்க வாழ்க்கை பாருங்க நீடித்திருக்கும். தேவன் அப்படித்தான் 40 வருடங்களாக மன்னாவை அனுதினமும் கொடுத்தார். அதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார். அதெல்லாம் நம்ம படிக்க இருக்கிறோம். என்னவென்றால், புசிக்க அளவுக்கு தக்கதாகத்தான் நீங்கள் சேர்க்கணும், கூட சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா அது கெட்டு போயிடும் அல்லது பூச்சி பிடிக்கும். அதனால் மோசே அவர்களை பார்த்து, அதிகமாக சேர்த்தவர்களை பார்த்து கோபம் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஓய்வு நாள் வருகிறது. வாரத்தில் 7 நாட்கள், 6 நாளும் மன்னா பெய்யும். ஆனால் 7ஆவது நாள் மன்னா பெய்யாது. எத்தனை அற்புதமான காரியம் என்று பார்த்தீங்களா? ஏன்? ஓய்வு நாள். அதில் ஓய்வு நாள் யாதொரு வேலையும் அவங்க செய்யக்கூடாது. அதனால் மன்னா பெய்யாது. சரி, அந்த ஓய்வு நாளுக்கு எப்படி சாப்பாடு நீங்கள் கேட்கலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 26வது வசனம், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். 7ஆவது நாளுக்கு என்ன செய்வது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த 6ஆவது நாளில் 2 ஓமர் சேர்த்து வைத்துக்கோங்க அப்படின்றார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 22 24 வசனங்கள். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்போது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாக இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்போது அது நாரவும் இல்லை, அதில் பூச்சி பிடிக்கவும் இல்லை. எத்தனை அற்புதமான காரியம் என்று பார்த்தீங்களா?
முதல் நாட்களில், மற்ற நாட்களில், அதாவது 6 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் சேகரிக்கிறார்கள். அதிகமாய் சேகரித்தார்கள் என்றால் பூச்சி பிடிக்கும், நாற்றம் எடுக்கும். ஆனால் 6வது நாளில் 2 ஓமர் சேர்க்குறாங்க. 7வது நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் சேர்க்குறாங்க. அந்த 7வது நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்கள் சேர்க்கும்போது அந்த ஆகாரம் கெட்டு போவதில்லை. காரணம், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேவன் அனுமதித்தால் தான் எதுவுமே நமக்கு கைகூடி வரும். தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் அது எல்லாம் பூமியிலே மண்ணோடு மண்ணாக போய்விடும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியம். தேவன் சொன்னால் சொன்னது தான். அவர் சொல்லுகிற காரியத்தை மாற்றக்கூடியவரே அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 3வதாக கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஜீசஸ் said, I am the bread of life. நான் தான் ஜீவ அப்பம், என்ன புசிங்க என்று சொல்றார். சிறுவலர்கள் மன்னாவை புசித்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை நாம் புசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வர வேண்டும். அவரை வாரந்தோறும் நாம் நினைவு கூற வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 51 சொல்லுகிறாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அவர்களுக்கு மன்னா இறங்கினது, தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா கிடைத்தது. இங்க சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவர் தம்முடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் புசிக்கும் போது நாம் ஆவிக்குரியவர்களாக நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். அந்த அப்பத்தை நீங்கள் புசித்து கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தருடைய சபையில தான் அந்த அப்பமானது இருக்கிறது. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 49, 50 வசனங்கள். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவர்கள் சாப்பிட்டாங்க, ஆனால் சாப்பிட்டு அவர்கள் மரித்தார்கள். தேவதூதர்கள் மரிப்பார்களா? அவர்கள் தேவதூதர்கள், அதை பற்றி நாம் ஒன்றும் அறியோம். ஆனால் அந்த தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை புசித்தவர்கள் இஸ்ரவேலர்கள் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இயேசுவினுடைய அந்த சரீரத்தை ஒருவன் புசிக்கும் போது, அந்த அப்பத்தை புசிக்கும் போது அவன் மரிப்பதே இல்லை என்று சொல்லுகிறார். மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இந்த அப்பத்தை நீங்க புசிங்க என்று சொல்லுகிறார். யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். I will raise him up at the last day. கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அழியாத ஒரு வாழ்வை அவன் பெறுவான். நித்தியமாக தேவனோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் பெறுவான். அன்பானவர்களே, இஸ்ரவேலர்கள் மன்னாவை புசித்து மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும்போது அவர்கள் நித்தியமாக வாழ்வார்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த கர்த்தருடைய பந்தி என்பது மிக மிக முக்கியமானது. இஸ்ரவேலர்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த இந்த அப்பத்தை அதை உதாசீனம் செய்து காலின் கீழ் மிதித்து அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன்
எவ்வளவு குடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, ஒருபோதும் அதை உதாசனம் செய்யாதிருங்கள். யோவான் 6:53 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவனே இல்லை என்று சொல்லுகிறார். இந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும், இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும், அவனுக்கு தான் ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் நமக்கு மன்னாவாக கொடுக்கப்படுகிறது. யோவான் 5:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது நாம் அவரிலே இருக்க வேண்டும். அவரிலே நாம் எப்படி இருக்க முடியும்? அவருக்கு சீஷராக இருக்கும்போது அவரிலே இருக்க முடியும். என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை நம்மளே நிலைக்க வேண்டும். கர்த்தர் பேசும்போது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவருடைய வார்த்தையின்படியாக கண்மலையிலே அஸ்திபாரம் போட வேண்டும். அவங்க தான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தை நம்மளே நிலைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களா? அவருடைய வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இதோ உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்னவர்கள் அற்புதமாக சுகமாக்கப்பட்டார்கள். அவருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு முதலாவது உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை காது உள்ளவன் கேட்க கடவன். காது எல்லோருக்குமே இருக்கிறது. காதை எதற்காக தேவன் உண்டு பண்ணினார்? கேட்பதற்காக. எனவே காது உள்ளவன் கேளு அப்படின்னு சொல்றார். கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, இந்த மறைவான மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மன்னாவினாலே இஸ்ரவேலர்களை போஷித்தார். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். இந்த மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு? வெற்றி கொள்ளக்கூடியவனுக்கு. அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. புதிய ஏற்பாட்டில் கூட நமக்கு புதிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு புதிய நாமம். இயேசுவை நாம் அணிந்த நாமம். பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள். அதே போல பரலோகத்திலே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லு. அனுதின மன்னாவை புசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அது மன்னாவாக இருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்கு மன்னாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அந்த மன்னாவை புசித்து மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இஸ்ரவேலை தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினாலே போஷித்தேன். எங்களை ஜீவ அப்பமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் மூலமாக எங்களை நீர் போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவருக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அவர்கள் பூமிக்குரிய வாக்குத்தத்த கானானை சுதந்திரித்ததைப் போல நாங்கள் பரம கானான் பரலோகத்திலே மூடு கூட நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தியல வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 0509 Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.